தமிழகம் வெல்ல வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன இங்க வேலைன்னா எல்லா இடத்துலயும் எனக்கு வேலை இருக்கு. பகுதி கழக செயலாளர் மதன் மோகன் அவர்கள், திரு காமராஜ் பகுதி கழக செயலாளர் அவர்கள், எல்லோருக்கும் இந்த இடம் தெரியும், மக்கள் குணம் தெரியும். அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பம். இதே ஆட்சி அமைய வேண்டும் என்பது நம் விருப்பம், முக்கியமாக என் விருப்பம். இங்கே தனக்கென்று எதிர்பாராமல் வந்திருப்பது நான் மட்டுமல்ல, என் ஒரு குரலுக்காக என்னுடன் தமிழ்நாட்டிற்காக வந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களுக்கும் என் நன்றி உரித்தாகும். சென்னை மண்டல செயலாளர் மயில் வாகனன் தணிகைவேல் அவர்கள், நிர்வாகிகள் திரு அப்துல் முசாஃபர் அவர்கள், திரு சேகர் அவர்கள், இவங்கெல்லாம் ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நாட்டில் நிலவும் அரசியல் சூழலில் வில்லிவாக்கங்கிறது ஒரு தொகுதி இல்லை, தமிழ்நாட்டின் ஒரு பகுதி. சோ உங்கள் ஓட்டு நாட்டுக்காகவும் தான், தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்லை. தமிழ்நாடே இப்பொழுது தனி கோட்டையாக நின்று இந்தியாவுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முன்னணியில் நிற்கும் வீரர் திரு உதயநிதி என்றால் மிகையாகாது. அவருடைய பெயரை சொல்லும் பொழுதே இந்த குதூகலம் இருக்கிறது. நான் இதற்கு முன்னாடி இதே வீதிகளில் வந்திருக்கிறேன். அன்று பார்த்த வீதிகளை விட சிறப்பாக இருக்கிறது. இதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம். என் தொண்டர்களுக்கும் நான் சொல்வது, சாதனை என்பது சொல்வதல்ல, பேசிக்கிட்டே இருக்க போறதில்ல, செய்வேன் என்று சொல்வதும் இல்லை, செஞ்சு காட்டுறது தான். அதை செய்து காட்டிய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இனியும் இது சிறப்பாகும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறேன். உலக அரங்கில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய ஸ்போர்ட்ஸ்மென் எல்லாம் துலங்க ஆரம்பித்திருக்கிறார்கள், தெரிய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் பெயரை சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சொல்லி காட்டுங்க ஒரு வாட்டி. அதேதான், அவர்தான் மீண்டும் இங்கே வர வேண்டும். உங்க இடத்துக்கு மட்டும் சேப்பாக்கம் சொன்ன உடனே உங்களுக்கு மனசுல என்ன வரும்? ஸ்போர்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். இந்தியாவுக்கே அது ஞாபகம் வரும். அந்த இடத்தின் வேட்பாளர் அவர். அவரை வெல்ல வைக்க வேண்டியது என்னை வெல்ல வைத்தது போராகும். இது என்ன இப்படி சொல்றீங்கன்னா, தமிழ்நாடு ஜெயித்தால் நாம் எல்லோரும் ஜெயித்தது போல்தான். அதை நினைத்துத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த குணம் என் தொண்டர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. 40 வருடங்களாக அவர்களுக்கு வேறு எதையும் எதிர்பார்க்காமல் மக்கள் தொண்டை செய்து கொண்டு வாருங்கள் என் பழக்கி கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் அவர்கள் இன்று அரசியலில் வந்திருக்கிறார்கள். நல்ல அரசியலை தேர்ந்தெடுக்கும் குணம், மனம், அறிவு எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் இங்கே சேர்ந்திருப்பது ஆதாயத்திற்காகவோ அல்லது இப்பொழுது நடக்கும் அரசியலுக்காகவோ மட்டுமல்ல. நாளை தமிழகம் சிறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் கோஷம் போல் இன்றும் நமதே, நாளையும் நமதே. வணக்கம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.